வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய இந்த வீடு இப்ப அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு ஒரு சுவாரஸ்யமான சுற்றுலா தலமாக இருக்கு. ராமேஸ்வரத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள்ல இந்த கலாம் வாழ்ந்த வீடும் ஒரு இடமாக இருக்கு. இந்தியாவிலே மிகவும் பிரபலமான எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜனாதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அப்சல்யூட்லி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். அவர் வாழ்ந்த இந்த வீட்டை பார்க்கறதுக்காக எவ்வளவோ தூரங்கள்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. இந்த இடம் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய மசூதி தெருல தான் அமைஞ்சிருக்கு. நீங்க ராமேஸ்வரத்துல இறங்கிய கலாம் அவர்களுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கனாலே எல்லாருமே கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்துல் கலாம் அவர்களுடைய ஆரம்ப காலத்துல தன்னுடைய குழந்தை பருவத்தை கழித்த இடமாக இந்த வீடு இருக்கு. இந்த வீடு 2011 தான் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டிருக்கு. இதை அவருடைய மூத்த சகோதரர் முகமது முத்து மீரா லெப்பை மரைக்காயரால பராமரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. உள்ளார வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால உள்ள என்னென்னலாம் பார்த்தோமோ அதை மட்டும் அப்படியே நாங்கள் சொல்லிடுறோம். வீட்டுல நம்ம மறைந்த முன்னாள் ஜனாதிபதியுடைய குழந்தை பருவத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை ஆரம்ப காலகட்டங்கள்லாம் காட்டக்கூடிய புகைப்படங்கள்லாம் வரிசையா வச்சிருந்தாங்க. அந்த புகைப்படங்கள் மூலியமாவே அவருடைய வாழ்க்கைய நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அழகா தொகுப்பா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வாங்கின பதக்கங்கள், விருதுகள், அவர் சின்ன வயசுல எடுத்த புகைப்படங்கள், அவருடைய ஆராய்ச்சி பணிகள் செஞ்ச இடங்கள், அதை பத்தின புகைப்படங்கள் எல்லாமே தனித்தனியா வச்சிருந்தாங்க. பாதுகாப்பு மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சிகளுக்காக அவர் செஞ்ச அவருடைய பங்களிப்புகள்லாம் வெளிப்படுத்தும் வகையில் ஒரு சில பொருட்கள்லாம் அங்கே வச்சிருந்தாங்க. இந்த போட்டோல பாத்தீங்கன்னா தெரியும், 1910 அவர் வாழ்ந்த வீடு வந்து இது. அதுக்கப்புறமா புதுப்பிக்கப்பட்ட வீடு தான் இப்ப நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு. அதுக்கப்புறம் நிறைய முறை வந்து இந்த வீடு புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இப்ப ரீசெண்டா அக்டோபர் மாசம் மறுபடியும் இந்த வீட்டை புதுப்பிச்சிருக்கிறாங்க. அப்துல் கலாம் வாழ்ந்த இந்த இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் சம்பந்தமான நினைவு பொருட்கள் கொஞ்சம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கடல் ஓடு இதெல்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு சின்ன கடை ஒன்று வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு கலைக்கூடமும் அமைக்கப்பட்டிருக்கு. இது தவிர இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு பார்வையாளர்கள் போறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய குடும்பத்தினர் இன்னமும் இங்கே வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அருங்காட்சியகத்துல அப்துல் கலாம் அவர்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து அவர் ஆரம்ப காலத்துல செஞ்ச ஆராய்ச்சிகள், அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள், அவர் விஞ்ஞானியா இருந்து செஞ்ச செயல்கள், கடைசியில குற்றமற்ற ஒரு அரசியல்வாதியாக இருந்த அவருடைய வாழ்க்கை புகைப்படங்கள், அவர் விருப்பப்பட்ட கவிதைகள், கலைப்பொருட்கள், இப்படி அவர் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே எல்லா விஷயங்களுமே இந்த அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டிருக்கு. ராமேஸ்வரத்துல அப்துல் கலாம் நினைவிடத்துக்கு போறவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த ஹவுஸ் ஆஃப் கலாமுக்கும் கண்டிப்பா வந்துட்டு போங்க. இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.